வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு சமூக வலைதளங்களில் அதிமுக சிவகங்கை மாவட்டம், அஇஅதிமுக சிவகங்கை மாவட்டம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாங்க. பூணூல் போட்டுக்கொண்டு பேர்பாடியோட கீழடியின் நாயகரே எங்களை காக்க வாருங்கள்னு எடப்பாடி பழனிசாமி அழைப்பது போல ஒரு காணொளி வெளியாகி இருக்கிறது. பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினுடைய ஐடி விங்கிலிருந்து பலரும் அதை கண்டித்து நேற்று பேசியிருக்கிறார்கள். கீழடி குறித்து இந்த பார்ப்பனர்கள் கீழடிக்கு நிற்கிறது மாதிரி, கீழடியே பார்ப்பனர்களுடையது மாதிரியான தோற்றத்தை அது கொடுக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சரியாக சொல்லணும்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கின்றவர்கள் ஆரியர்கள். ஓகே. வரலாற்றில் நமக்கு யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ, நம் இன அழிப்பிற்காக யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, யார் நமது மொழியை அழிப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அடையாளங்களை அழிப்பதற்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடியை வரவேற்கிறது நியாயம் தானே? அப்போ அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. நம்ம தான் தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும். எப்போ அவங்கள அவர் கரெக்டாக தான்ப்பா இருக்கார், அவங்களுக்கான ஆள், அவர் முழுக்க முழுக்க சங்கியாக மாறிட்டார், ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் என்ன மாற்றாமல் இருக்கிறாரு, வேணுன்னா அவரும் ஒரு பூணூல் போடுற நாட்கள் வெகு தொலைவில் இல்லாமல் இருக்குது, ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் போடாமல் இருக்கிறாரு. அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய அவருக்கு அவ்வளோதாங்க அறிவு இல்லை. அவர் காலத்தில் தான் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணேன்ற. மன்னிக்கணும், அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவருக்கு எப்போ திராவிடம்னா அறிஞர்கள்ட்ட கேட்கணும்னு சொன்னாரோ, எப்போ நீங்கள் கம்பராமாயணத்தில் இருந்து சேர்க்கலார்னு சொன்னாரோ, இது ரெண்டுக்கான அறிவு அவருக்கான கிரெடென்ஷியல்ஸ் வரவே வராது. இது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாருக்கு தான் முழுமையாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வேறு யாருக்குமே இந்த கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் ஒப்படைக்கவே முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். நான் அந்த காலத்தில் நடந்தனா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அன்னைக்கு ஏஎஸ்ஐயினுடைய இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜாக இருந்தவர் அவர் தான். அது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ், அதாவது சரியாக பீரியட் சொல்லணும்னு சொன்னால் 14-15, 15-16, 16-17 இந்த 3 வருஷ காலகட்டத்தில் பெங்களூரில் இருக்கிற ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அந்த டிபார்ட்மெண்ட் பெங்களூர்லேருந்து தான் இனிஷியல் சர்வேஸ் பண்ணாங்க. அது எடப்பாடி அவர்களுடைய இனிஷியேட்டிவில் இல்லை, ஜெயலலிதா அம்மையாருடைய இனிஷியேட்டிவில் இல்லை, ஒன்றிய அரசினுடைய அன்னைக்கு பொறுப்பில் இருந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்வத்தினால் செய்தது. பின்னால் இப்படிலாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதற்கான முட்டுக்கட்டைகள் போடுகின்ற பொழுது அப்போ தான் நம்மளுடைய அமர்நாத் சார் அங்கே இருந்து, நான்லாம் இதுக்கு ஒத்துழைக்க தயாராக இல்லை, நான் உண்மையாக தான் நான் சொல்லுவேன், என்னால் பொய் சொல்ல முடியாது இந்த விஷயத்தில்னு சொல்லிட்டு 17-18 4ஆம் கட்டத்தில் தான் இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் 5820 தொல்பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டன. அவையெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. 2018-19 அது நிறைவு பெற்று ஒரு நிலுவை நிலையில் நின்றுச்சு. இது எங்கெல்லாம் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. ஏன்னா நம்ம இந்தியாவினுடைய வரலாறை சொல்லக்கூடிய துறை அதுவாக தான் இருக்க முடியும். பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு இருக்குது. அதில் தான் உச்சகட்டமாக என்ன பண்ணுறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார், ஒருவேளை இதில் பின்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைச்ச அந்த சாம்பிள்ஸை கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்க்கு அனுப்புகிறாங்க. கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால், அந்த பொருளில் இருக்கக்கூடிய கார்பன் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு பொருளுக்குமே கார்பன் தன்மை இருக்கும். அதில் தான் அந்த பொருள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு ப்ரீவியஸாக எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்ஸு. கார்பன் 12ன்னு சொல்லுவாங்க. கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்னு ரேடியோ ஆக்டிவ் கார்பன் சிதைவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி பீரியடை சொல்லுவாங்க. அதில் சொல்லுகின்ற பொழுது பீட்டாங்கிற ஆர்கனைசேஷன் தான் அதுக்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் தெளிவாக சொன்னது 6th century to 3rd century BC இடைப்பட்ட காலங்கள் தான் அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தினுடைய பதிவுகளுமே வருது. அது எல்லாமே ஆன் ரெக்கார்டு போயிருக்கு. அது ஆன் ரெக்கார்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரைட்டா? அது எதையுமே மாற்ற முடியாது இனிமேல். ஏன்னா நீங்கள் பீட்டாவில் போய் இதை மாற்றி கொடுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேறு மாதிரி டீல் பண்ணுவான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க யாருமே அப்ரோச் கூட பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, நம்ம டெக்கன் காலேஜ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் பூனேயில் இருக்குது. அங்கே 70 எலும்பு துண்டுகள் இந்த ரீஜனில் கிடச்சதை அனுப்புகிறாங்க. அதில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், திமிழுள்ள காளையினுடைய எலும்பு தண்டு கிடச்சிருக்கு. திமிழுள்ள காளைங்கிறது தமிழர்களுடைய அடையாளம். சிந்து நாகரிகத்தில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கக்கூடியது சின்னங்கள்லே கிடைச்சிருக்கு. ஆமாம்,
சரிங்களா? நீங்கள் அதை மறுக்கவே நீங்கள் முடியாது. அது மட்டுமல்ல, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி. இதில் சிறப்பு என்னென்னா, இந்த கலைமானும் காட்டுப்பன்றியும் எலும்பு அடிபட்டிருக்கு, அப்படின்னா வேட்டையாடப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. வேட்டையாடப்பட்டு உணவாக உட்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை டெக்கன் காலேஜ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அதில் கிடைத்திருக்கிற மண்பாண்டங்கள் இருக்குது இல்லையா, அந்த மண்பாண்டங்களை என்ன பண்ணுறாங்கன்னா இட்டாலிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஏன்னா கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்க்கு, ஏன்னா அந்த கார்பன் எவ்வளோ ரெமினன்ஸ் ரிசர்வ் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அங்கே அனுப்பிச்சாச்சு. நீங்கள் இது மீதி இருக்கக்கூடிய இந்த மண்பாண்டங்களில் இருக்கக்கூடிய தன்மையை அதை செக் பண்ணுறதுக்கு என்னமா இட்டாலியில் இருக்கிற பிசா யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அவனும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறான். சேம் சிமிலர் பீரியட் 3rd century to 6th century ப்ளஸ் அந்த எழுத்துக்களினுடைய தன்மை உருவாக்கப்பட்டது. சுட்ட மண் இருக்கக்கூடிய அந்த 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 மண்பாண்டங்கள் மண் அதான் சிகப்பாக இருக்கக்கூடிய கருப்பு சிகப்பாகவே அது அமைஞ்சிருக்கிறது இயற்கையில் நமக்கு ஒரு வரமாக நம்ம வந்து பார்க்குறோம். எனக்கு அது க்ரெடென்ஷியலாக நான் பார்க்குறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தெரிஞ்சு தான் நம்ம தலைவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த கருப்பு சிவப்புங்கிறது நம்மளுடைய அடையாளமாக வந்து இன்றைக்கி இல்லை சார், அன்னைக்கு இருக்கிற மண்பாண்டத்தில் இருந்தே வந்து சுட்ட பொழுது அந்த மண் சிகப்பாக இருக்கக்கூடிய மண் கருப்பாக சுடப்பட்டு கருப்பு சிவப்பாக மாறி இருக்கிறது. இல்லை, கருப்பு சிவப்பு அதிமுகவும் கிளைம் பண்ணலாம்ல, அவங்களுக்கும் அந்த கிரெடிட் இருக்குல்ல. இல்லையா, அதுக்கு மேலே தான் பெருசாக பட்டையும் நாமத்தையும் குறுக்க சொருகிற வேலையெல்லாம் வெள்ளையை அடிக்கிறதுனால தானே எடப்பாடி பழனிசாமி அந்த கிரெடென்ஷியல்ஸ் மாறுது, நம்பகத்தன்மை குறையுது. இல்லை, இந்த கருப்பு சிவப்புங்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் சார். தமிழ் இனம்ங்கிறது அதை பாதுகாக்கிற ஒரே உரிமை வந்து என்றைக்கும் நம்ம உரிமை மட்டும் இல்லை, அதை கடமையாக நினச்சி செய்யக்கூடிய கட்சிக்கு ஆட்சிக்கு வரோம், ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறோம் என்ன அப்படியெல்லாம் எதையுமே ஒரு விஷயத்தை பார்க்காம இனத்தினுடைய அடையாளங்க பாதுகாக்கிறதுக்கு போராடுறது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு இனக்குழுவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இரும்பு காலத்தையும் அவர் தான் கிளைம் பண்ணிக்கிறார், எடப்பாடியே கிளைம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு கிளைம் பண்ணுறதுக்கு எந்த அருகதையுமே இல்லைங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி ஒருவேளை அவர் கிளைம் பண்ணோன்னா இன்றைக்கி நம்ம சிஎம் இரும்பின் தொன்மைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இரும்பு எந்த காலகட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், சிவகலையில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள், மயிலாடும்பாறையில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள், அதெல்லாம் வந்து என்னென்னா அம்புக்கூறு இருக்கக்கூடியது, கத்தி, ஆயுதங்கள். நீங்கள் கயிறில் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ஹுக்கு போடுறோம் இல்லையா, அந்த இது ஏறுறதுக்கு, பாறை மேலே ஏறுறதுக்கோ அல்ல வந்து ஒரு ஃபோர்ட் மேலே ஏறுறதுக்கு அந்த ஹுக்கு, இது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அதுக்கான பீரியட் என்ன தெரியுமா, இன்னையிலேருந்து நீங்கள் இந்த தோராயமாக 4300 வருடங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 வருடங்கள் அப்படின்னு நீங்கள் 2000 கழிச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2300 வருடங்கள் பிசியில் வருது. அப்போவே இரும்பின் தொன்மைக்கு கிரெடென்ஷியல்ஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க சொல்லுகின்ற விஷயங்கள் எந்த விஷயமுமே இது எல்லாமே வந்து எகெயின் அதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து முழுக்க ஃப்ளோரிடா மாகாணத்தினுடைய பீட்டா லேபோட கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் ரிப்போர்ட்டை ப்ரூஃபாக வச்சு தான் நம்ம அதுக்கும் சொல்கிறோம். எப்படி நம்ம வந்து 2600ங்கிறத கீழடிக்கு உரிமை கொண்டாடுறோமோ, 4300 அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நாள்லேருந்து கணக்கெடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், தோராய மதிப்பீடு வருட கணக்கீடுகள் எடுத்தோம்னா அது வந்து மயிலாடும்பாறையில் சிவகலையில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள். இப்போ நான் என்ன சொன்ன, ஒரு நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இரும்புக்கான ஸ்மெல்ட்டிங், அதாவது உருக்கி அதை வந்து கத்தியாக உருக்கி அச்சில் ஊற்றுறது. அது மட்டும் இல்லாமல் தங்க அணிகலன்கள், நீங்கள் ஒரு தோடு பண்ணுறதாகட்டும், நீங்கள் வந்து எந்த டெம்பரேச்சரில் நீங்கள் காப்பர் மிக்ஸ் பண்ணணும், வெறும் தங்கத்தை மட்டும் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது தங்க தாதுக்களை, தங்க மினரல்ஸை எடுத்து தான் வந்து தங்கமாக அதை உருக்கி நம்ம வந்து உருவாக்க முடியும். அப்போ எந்த டெம்பரேச்சருக்கு அதை உருக்கணுங்கிறது வேதியியல் தானே, கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ வேதியியல் அறிவு மிகப்பெரிய அறிவு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இல்லை சார், நான் 4300 ஆண்டுகள் முற்பட்ட நிலையிலேயே தமிழர்களுக்கு இருந்திருக்குங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே, நீங்கள் மறுக்க முடியாது. இன்றைக்கி ஆதாரங்கள் பேசுது. நீங்கள் அது மட்டும் அல்ல, நீங்கள் அன்றைக்கே துணி நெய்திருக்கிறார்கள், வெப் வாஃப்ட்னு சொல்லுவாங்க, குறுக்கு கட்டை நெட்டு கட்டைன்னு போகிறதுக்கு. அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த துணி வந்து நூல் வந்து ஒரு கட்டை குறுக்கையும் மறுபடி ஒரு கட்டை இப்படியும் நம்ம மறுபடி திரும்ப அதை டைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நூலாக தான் உள்ளே தள்ளி ஃபேப்ரிக் தறியில் சொல்கிறவங்களுக்கு அது தெரியும். அது அன்றைக்கே இருந்திருக்கே இப்படி இருக்கும் அந்த ஆமாம் நெய்தல். நீங்கள் வந்து ஒரு நூல் இப்படி வரும், அந்த நூலெல்லாம் திரும்ப ஒவ்வொன்றுக்குள்ளே விட்டுருப்பாங்க, அது கரெக்டாக சல்லுன்னு போய் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நெய்தல் திறனை, அந்த மாதிரி துணியை நெய்யறது இன்றைக்கி இல்லை. அவன் 2300 வருஷம் கீழடியில் கிடச்சிருக்கக்கூடிய வெப் வாஃப்ட் கட்டைகள் சொல்லுதில்லை இன்றைக்கி,
அதுக்கான வெயிட்டை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க அந்த நூலெல்லாம் கட்டி ஒரு பக்கமாக. அதை தறி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து செங்கலால் கட்டப்பட்ட சுவர்கள் இருந்திருக்கு வீடுகள். அப்படின்னா ஒரு நவீன நாகரீகமே இருந்திருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். நீங்கள் தாயக்கட்டை ஆடுற மாதிரி 6 முகம் கொண்ட கட்டைகள் விளையாட்டுக்கு இருந்திருக்கு. காய்கள், அதாவது அதாவது என்னது பான்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அது மாதிரி நமக்கு இந்த செஸ் விளையாடுறதுக்கான ஒரு காயின்ஸ் இருக்குல்ல, அது மாதிரியான கட்டைகள் இருந்திருக்கு. நீங்கள் ஒரு நாகரீகம் வந்து நன்கு வளர்ந்த நாகரீகங்களில் தான் இந்த விளையாட்டுகள் இருக்கும். ஏன்னா ஸ்பெண்டிங் டைமுக்கு, அதாவது ஐடில் டைம் அவங்களுக்கு இருக்குது, அதை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து இப்படி தாயக்கட்டையில் விளையாடுறது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அது பண்பட்ட நாகரீகத்துக்கு, ஒரு உயர்ந்த நாகரீகத்துக்கு தான் அந்த விளையாட்டு திறன்லாம் தேவைப்படும். அப்போ அந்த நாகரீகம் எந்த அளவுக்கு வந்து, அதாவது உடை உடுத்துவதில், அணிகலன் அணிவதில், நீங்கள் ஆயுதங்கள் தற்காத்து கொள்வதற்காக இரும்பினால் ஆன ஆயுதங்களை செய்து வைத்துக் கொள்வதில், ஒரு தங்கும் வீடுகள் அன்றைக்கே செங்கலால் கட்டப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பானைகளில் அவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டு தண்ணிக்கு தனியான குடுவைகளும், நீங்கள் மற்ற பொருட்களை வைக்கிறதுக்கு வெவ்வேறு குடுவைகளும், இப்படி வந்து என்னெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி தேவைப்படுதோ, இன்றைக்கி பயன்பாட்டில் நம்ம வச்சுருக்கோமோ அத்தனை பொருட்களும் அன்றைக்கே இருந்திருக்கே. இது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தில் இதில் பியூட்டி என்ன தெரியுங்களா, எந்த விதமான சிலை வடிவங்கள் கிடைக்கவே இல்லை. அப்போ அறிவியல் சார்ந்த சமூகமாக தான் இந்த சமூகம் இருந்திருக்கு. இல்லை சுட்ட மண் பொம்மைகள் அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது குழந்தைகள் விளையாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் இருக்கும். நீங்கள் அப்போ எவ்வளோ ஒரு நாகரிகம் இருந்திருக்கணும் நம்மக்கிட்ட. அப்போ அதெல்லாம் நீங்கள் கடவுளாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அப்போ நம்ம புறநானூரில் சொல்லியிருக்கணும், அப்போ நம்ம அகநானூரில் சொல்லப்பட்டிருக்கணும். இந்த பிராமணர்களுடைய தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அவர் முழுக்க ஏன் அப்படி ஒரு அதாவது இருக்கிறதுலே ஒரு இழிவான நிலை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியலில் மோசமான நிலைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தான். முழுக்க சங்கியாகவே உருமாறிக்கிட்டாரு அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவங்க ஐடிவிங்க அதை செஞ்சுருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நான் கேட்குறேன், இது மாதிரி ஒரு ஐடிவிங்க ஜென்ரேட் பண்ணுதுன்னா அதை வந்து தலைவருடைய ஒப்புதல் தான் வெளியிட்டுருவாங்களா என்ன? இதை நான் அட்மின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன டிவியில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இப்படி ஒன்று வந்ததே தெரியாதுன்னு சொல்ல போகிறாரு. ஆனால் சொன்னார்னா இன்றைக்கே மோடி தலையில் கொட்டிடுவார். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுக்கு அவர்களுடைய அனுகிரகத்தில் இப்போ அந்த அவர்களுக்கான கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நிலவரத்துக்கு. அப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஒருவேளை வெளியே வந்து ஒன்று சொல்லிவிட்டு திரும்ப உள்ளே போய் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு போய் மாற்றி பேசுகிற டைப்புமே தான் அவர். அப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த கீழடி அகழாய்வை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ஸ் யாருக்கு போகணும்னு சொன்னால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார் தான். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அதை உறுதிப்படுத்துகின்ற வேலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா அந்த காலத்தில் ஐடென்டிஃபை பண்ணி 1819 நின்னதை இந்த ஃப்ளோரிடாக்கு அமிச்சும் இட்டாலிக்கு அமிச்சும் இதெல்லாம் வேரியஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அமிச்சு இதுக்கான அத்தன்டிகேஷன் பாடிஸ் யாருங்கிறத நிறுவனங்கள் யார் சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்குமோ அந்தந்த இடங்களுக்கு ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அமிச்சு அதை ஆத்தன்டிகேட் பண்ணி சர்டிஃபிகேட்டாக பண்ணார் பார்த்தீங்களா. அதை செஞ்சது யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர், நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய கொள்கை வாரிசான நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பெருமையாக சொல்லுவதாக நான் வந்து பார்க்குறேன். ஆனால் இன்னொரு பக்கம் இதன் காரணமாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடுமையான நெருக்கடிகளுக்கு ஆளாகிறார். ஒவ்வொரு முறையும் கீழடி குறித்து அவர் பேசும்போது ஏதோ ஒரு வகையில் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறார். இப்போவும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாருங்க. இப்போ அந்த ரிப்போர்ட் கூட வந்து 21 கேட்டிருந்துருப்பாங்களாட்டிருக்கு லாஸ்ட் இதில். அவர் இன்னைக்கு வரும்போது ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாரு. 21 அதனுடைய ரிப்போர்ட்ஸை கேட்டிருந்தாங்க. ஏஎஸ்ஐ என்ன நார்ம்ஸ் இருக்கோ அந்த நார்ம்ஸ் படி தான் அந்த ரிப்போர்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணேன், அதெல்லாம் மாற்றுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை 23 நான் கொடுத்து விட்டேன். அதை பற்றி வெளிப்படையாக பேசுவது இந்த சூழலில் சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பதிவை சொல்லிவிட்டு அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம மேற்கொள்ளணும். அப்போ செஞ்சது ஏஎஸ்ஐ செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அதை வந்து எடுத்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு உறுதியாக நகர்த்துவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த 4 ஆண்டுகளில் இந்த ஏஎஸ்ஐக்கு ஃபண்ட் அலோகேஷன் நிறுத்திட்டாங்க. ஏஎஸ்ஐலேருந்து ஃபண்டு நமக்கு வர்றதில்லை. முழுக்க தமிழ்நாடு அரசு தான்
தன்னுடைய தொல்லியல் துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். இப்போ ஒன்றிய அரசுக்கு இதன் மீது என்ன விமர்சனம்? அவங்க தான் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய தொல்லியல் நிறுவனம் தான் தோண்ட ஆரம்பிக்குது, அவங்களே ஏன் மண்ணள்ளி போட்டு மூடுறாங்க? அவங்களே ஏன் என்ன மூடலை பாஸ்? அவங்க என்ன அடிஷனல் ரிப்போர்ட் கேட்டிருக்கோன்னு இருக்காங்க. இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அவங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன தெரியுங்களா, அவங்க இன்ஃபேக்ட் என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைத்த தரவுகள் சரியாக இருந்தால் அவரே சொன்னது, அந்த பீரியடை நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடிக்கு இது மாற்ற முடியுமா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னால் கொண்டு வர முடியுமான்னு அதே அவரை கேட்டதாகவும், அவரே ஒரு பேட்டியில் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, அதெல்லாம் எதையும் என்னால் மாற்றி சொல்ல முடியாதுங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பேட்டியில். 300 BCயை எப்படி 1 ADக்கு கொண்டு வர முடியும்? அவங்க கேட்டிருக்காங்க, முடியாது. அவர் எப்படி முடியும்ட்டார்? ஏன்னா பீட்டாவில் நீங்கள் கார்பன் டேட்டிங் ப்ராசஸில் வந்ததை தான் சொல்ல முடியும், எதையும் மாற்றுவதற்கான வழிகள் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை எங்கே என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு இப்போ வேறு ஒரு மெத்தடாலஜி அவங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே தமிழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் வந்து இந்தியாவினுடைய வரலாறை எழுத வேண்டும்னு அவனுக்கு ஏற்பு இல்லை. வடநாட்டவர்களுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு, இப்போ இருக்கக்கூடிய பாசிச பாஜகவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவங்க என்ன முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ ஆஃப் லேட்டுன்னு சொல்லி சொன்னால், ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் ராஜஸ்தான்லேயும் அவங்க அந்த சிந்து நதி இங்கே தான் ஓடுச்சு, சரஸ்வதி நாகரிகம் இங்கே தான் இருந்துச்சு, அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் பொருட்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல், இப்போ நாம் எப்படி பீட்டாவில் அமைச்சு ஒரு ரெக்கார்டை வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எதையுமே சொல்லாமல் அவங்க தோண்டிய அந்த புகைப்படங்கள் பத்திரிகையில் பார்க்க முடிந்தது, நிறைய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதன் குறித்து பத்திரிகையில் செய்தி வருது, அதை வச்சு அவங்க கிளைம் பண்ணக்கூடாது. நீங்கள் நான் தான் சொன்னேன் ஆதாரம் வேணுமே. நான் சொன்னேன் இதே பீட்டாவில் அமைச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், இந்த சமுதாயம் ஏற்றுக்கும், மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க, நீங்கள் அதை செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு 2015-16 இந்த கதையை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், உடனே அங்கே ஒரு கோயிலை கட்டிட்டாங்க. எம்என் ரேகால அதை வழிபாட்டு தலமாக மாற்றிருக்காங்க. தொல்லியல் தலம்னு இவங்க பின்னாடி தான் சொல்கிறாங்க. முதல்ல அதாவது எம்என் ரேகால கூலி ஆட்கள் வேலை செய்கிறார்கள், அவங்க விவசாயிகள், அவங்க வந்து காட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 அடி 4 அடியில் நீங்கள் கடப்பாறையை வச்சு குத்தும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அப்படிப்பட்ட பொருட்கள் கிடைக்குது. அது என்ன மீறி போய்தான் ஒரு 100 ஆண்டுகளுக்கான எச்சங்கள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு அந்த எச்சங்கள் எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொன்னால், 15 அடியில் ஒரு மட்டம் கிடைக்கும், 25 அடியில் ஒரு லேயர் கிடைக்கும். நீங்கள் 40-50ன்னு போகும்போது தொன்மை கூடிக்கிட்டு போகும். இன் கேஸ் ஆஃப் ரியல் அவைலபிலிட்டி ஆஃப் எச்சங்கள், அந்த நாகரீகங்களுடைய தன்மைகள். இந்த 3 அடியில் இவன் கடப்பாறை நோண்டினது கிடச்சதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கதையை ஆரம்பிச்சு அதை வழிபாட்டு தலமாக மாற்றி இன்றைக்கி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹரியானா அங்கே சரஸ்வதி ஓடுச்சுன்றாங்க, அண்டர் கிரவுண்டில் ஓடி இருக்குன்றாங்க. ஐயோ, அண்டர் கிரவுண்டில் ஓடுனது தான் ஆதாரத்தை நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம தமிழர்கள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு, நான் வந்து பீட்டாக்கு கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் நான் வந்து ப்ரூஃபோடு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி ஏஎஸ்ஐ சொல்கிறதுக்கு தயாராக இருக்கா? இல்லை. அவங்க என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சிரிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ராஜஸ்தானில் இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று பார்த்தேன் நான். அவங்க கிடைத்த அந்த தொன்மங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 பிசின்னு சொல்கிறாங்க. நம்ம 600 to 300 சொல்கிறதுனால அதுக்கு ஒரு 400 பின்னாடி வச்சு இவன் சொல்கிறான். ரைட்டுங்களா? அதை என்ன இன்னும் கிளாசிக்காக சொல்கிறான்னா, சிவன் பார்வதி உருவங்களெல்லாம் கிடைத்தன, டெரக்கோட்டாவில் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறான். 15 அக்னி குண்டங்கள் இருந்தது. ஏன் சார், கிட்டத்தட்ட 2200 2025 அந்தாண்ட ஒரு 1000 3025 வருஷம் அக்னி குண்டம் அப்படியே இது ஒரு கும்பல் சொல்லும். பார்த்தீங்களா, 3000 வருஷம் அழியாமல் அந்த அக்னி குண்டம் இருந்திருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லி 4 பேர் கிளம்புனாலும் கிளம்புவான். அதாவது சிந்து சமவெளிக்கும் பழமையாகவே ஆரிய வருகை இருந்ததுன்னு சொல்ல. சிந்து சரஸ்வதி நாகரிகம் இருந்தது, சிந்து நாகரிகம் இருந்தது உண்மை. அது எங்கே ஒரு இருக்குன்னு சொல்லி சொன்னால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலையில் தான் நமக்கு தெரியும். இன்னும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைய சூழல்கள் ஒத்துழைக்கலை. ஏன்னா அரசியல் ரீதியாக வெவ்வேறு நாடுகளாக நாம் பிரிந்து விட்ட காரணத்தினால் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த சிந்து நாகரீகத்திலிருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம சொல்கிறது, அதற்கும் நம்முடைய தமிழர் நாகரீகத்துக்கும் தான் பெரிய தொடர்பு இருக்கிறது.
அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் நம்மளுடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் அவருடைய புத்தகத்துலையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணி ரொம்ப சொல்லியிருப்பார். ஃபேக்ட்ஸோடு கொடுத்துருந்துருப்பார். அமர்நாத் சாரும் அவருடைய ரிப்போர்ட்ஸில் கொடுத்துருக்காரு. ராஜன் சாரும் அவருடைய ரிப்போர்ட்ஸில் கொடுத்துருப்பாரு. இந்த துறையினுடைய வல்லுநர்கள், உலகியல் வல்லுநர்கள் எல்லோருமே வந்து சொல்லியிருக்கக்கூடியது அந்த சிந்து நாகரீகத்திற்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் நம்மளுடைய தமிழர்களினுடைய கீழடி நாகரீகத்திற்கும் பெரும் தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவன் ஃபேக்டாக சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளில் சிந்து சரஸ்வதி நாகரீகத்தினுடைய நதி இங்கே ஓடியதுன்னு ஒரு புதிய கதையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. ஏன்னா தமிழர்களுக்கு முன்னாடியே அவர்கள் இருந்ததற்கான சொல்லுவதற்கான ஒரு முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு யார் இன்றைக்கி வந்து அது யாரை வச்சு செய்கிறாங்கங்கிறதான் இன்னும் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் பிக்கெஸ்ட் ஃப்ராட்ஸ் இந்த கண்ட்ரி. எப்படி அதாவது தமிழ்நாட்டில் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை துரோகின்னு சொல்கிறோமோ, நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் பித்தலாட்டங்கள் அதிகமாக, பொய்களை அதிகமாக பரப்புகின்ற தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி. அதற்கான தலைவராக இருக்கக்கூடியவர் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் தொடர்ந்து பொய்களை பேசுவதை தான் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறார். அவர்கிட்ட வந்து ஃபேக்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா 19 அடிச்சுட்டு போயிடுவார். அவர் சொன்ன சில சயின்டிஃபிக் விஷயம்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கிருகிருன்னு தலை சுற்றிடும். இப்படிலாம் நடக்குமா, எதையோ கதை விட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு தான் கேட்க தோணும். இப்படி கேள்வி கேட்குறனால தமிழர்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிறதுமே இல்லை. அது ஒரு விருப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே யார் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோடைய இன்றைக்கி ஏஎஸ்ஐ டைரக்டர் ஜெனரலாக உட்கார வச்சுருக்காங்கன்னு சொன்னால் யதுவீர் ராவத். அவர் குஜராத்தினுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தவர். இன்றைக்கி அவர் தான் வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கிறார். அவருடைய கைப்புள்ள இருக்குது அங்கே. அப்படி தான் நம்ம அதை சொல்லி எடுத்துக்க முடியும். ஐயா நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம்யான்னு சொல்கிற ஆள் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. சரி, அவர் தான் அப்படின்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா அலோக் திரிபாதி. அவர் 7 வருஷம் எக்ஸ்டென்ஷனில் உட்காந்துருக்காரு. 60 வயசு ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு ஒவ்வொரு வருஷமாக ரினியூவை போட்டு திரும்ப அவர் வந்து உட்காந்து. அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம துவாரகையை கடலுக்குள்ளே கூட்டு போய் பிரதமரை காட்டுறோம்னு ஒரு முயற்சி பண்ணார் பார்த்தீங்களா? அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகையை அங்கே தான் கடலுக்குள்ளே இருக்குன்னு மும்பை பக்கத்தில், அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவர் தான் இந்த அலோக் திரிபாதி. இப்படி புராதன கதைகளை உண்மை என்று நம்ப வைப்பதற்காக எப்படி என்ன இன்னும் நம்மளதில் நம்ம முறையில் சொல்லணும்னு சொன்னால் கற்பனை கதாபாத்திரங்களெல்லாம் ஒரு உண்மையாக்குவதற்கான முயற்சிகளில் அதாவது அறிவியல் சாராத கற்பனையான விஷயங்களை உண்மைப்படுத்துவதற்கான சில முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டுருக்காங்க. இதை ஈடுபடுவதற்கான காரணம் இந்த சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக, மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்காக இவர்கள் எடுக்கின்ற முயற்சி வட மாநிலங்களில் அதாவது அங்கே எடுபடுது, பல மாநிலங்களில் இருக்குது. அது அவங்கள பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போகுது. மாநிலங்கள் பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்றன. அவர்கள் செல்லுகின்ற எந்த விஷயமும், செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டில் எடுபடுவதில்லை. அப்போ இந்த முயற்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முன்னோக்கி போயிடுச்சு ஆதாரங்களோட பதிவு சொல்லும்போது நிறைய பொய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார இந்த பொய்களை எல்லாத்தையும் கட்டவிழ்க்கின்ற வேலையை பிரதமரே செய்வார். இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதை நடக்காதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லா விதத்துலையும் பொய்யை சொல்லிக்கிட்டே வந்தவங்க தான். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது எனக்கு. அப்போ கீழடி நிறுத்தி வைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு சரஸ்வதியை பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக அதே நோக்கம் தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சரஸ்வதின்னு ஒன்று உருவாக்கணும். ஏன்னா நம்முடைய நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு தான் அவர் துடிச்சு பேசுவாங்க. இல்லை, அவங்க அந்த லெட்டர்ஸ்லாம் படிச்சுட்டதாகவே சொன்னாங்க. ஆமாம்மா, இவங்க அப்போ அங்கே டைம் மிஷின் வச்சு போய் பார்த்துட்டுல வந்தவங்க. நம்மளால தான் போக முடியாமல் இருக்குது. ஏன்னா இவங்க டைம் மிஷின் வச்சுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து போய் சிந்து சரஸ்வதி நாகரிகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, மண்ணுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியுமே வந்து அந்த அம்மையாருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்கும் மிஞ்சின ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, திறமையில் ரொம்ப மிஞ்சினவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து முழுக்க அந்த சனாதனத்தை வலியுறுத்துகின்ற இந்த பூணூல் போட்டவர்களுடைய ஒரு ஆதிக்கத்தன்மையும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த 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 திமிருன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, அது அப்படியே வந்து அவங்ககிட்ட கொப்பளிக்கும். பல இடங்களில் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து சாப்பாடு வாங்குறது கூட காசு இல்லை, சிரமமாக இருக்குது, டிமானிட்டைசேஷன் நடந்தப்போனா அப்போ வந்து ஏன் டிஃபன் பாக்ஸில் சோறு எடுத்துகிட்டு வீட்டில் சமைச்சு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டவங்க தான். அதெல்லாம் அவங்களுக்குலாம் கவலையே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு தேர்தலாவது மட்டும் நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன், நான் ஒரு தேர்தல் நீங்கள் நின்று ஜெயிச்சு வாங்கலாம் பார்க்கலாம்.
எல்லாமே ஷார்ட்கட் மெத்தடில் ராஜ்யசபா எம்பியாவே போய் உட்காந்துக்கிட்டு மக்களை நசுக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறவங்க இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஒரு தேர்தல் அவங்களால இன்னும் ஜெயிக்க முடியாது. இல்லை, அவங்க அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஏன்ட்டு அவ்வளவு காசு இல்லை, என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கட்சியில் ஜெயிச்சு வர்ற மற்ற எம்பிஸ்லாம் நான் காசு கொடுத்து ஜெயிச்சு தான் வந்தாங்கன்னு அந்த அம்மாவே சொல்லுதா? யோசிச்சு பாருங்கள். அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்போ என்ன அந்த அம்மா அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்களே வந்து சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த அம்மா தேர்தலை சந்திக்கவே முடியாது எந்த காலத்துலேயும். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையாவது தில்லு இருந்தால், திராணி இருந்தால், எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரியே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து நின்று ஜெயிச்சு பார்த்துருங்களேன், எந்த காலத்துலையும் நடக்காது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான். அவங்களுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய கீழடியை முழுமையாக ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒன்றை அறிவித்த பிறகு இதை அறிவித்து இதை அதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷம் 400 வருஷம் முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லுவதற்கான முயற்சிகள் தான் செய்வாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஆனால் அப்படி இருப்பதற்கான அறிவியல் பூர்வமான இன்றைக்கு வரை ஹிஸ்டோரியன்ஸ் ரொமிலா தாப்பர் முதற்கொண்டு நீங்கள் ஹிஸ்டோரியன்ஸ் யாருமே வந்து வேலிடேட் பண்ணவே கிடையாது. இந்த ஆரியன் என்ட்ரியே வந்து எப்போ ப்ரிடாமினண்ட்டாக மெகஸ்தீனஸில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டுக்குள் தான் கிரேக்கர்கள், பிராமணர்கள், ஆரியர்கள் இந்த வகையினர் உள்ளே நுழைந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. ரொமிலா தாப்பர் மேடமும் அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய முற்கால இந்தியா புத்தகத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது அந்த 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு. வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டது 2ஆம் நூற்றாண்டில் தான், கிபி. தமிழ்நாட்டுக்கு கம்பராமாயணம் வந்தது 12ஆம் நூற்றாண்டில் தான். அப்போ 10 நூற்றாண்டுகளுக்கு ராமாயணம் இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. நம்ம சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே ராமாயணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்காது. ஒருவேளை அதெல்லாம் அன்றைக்கே இருந்திருந்ததுன்னா நம்ம இலக்கியங்களில் இருந்திருக்கணும். நம்ம இலக்கியங்களில் இல்லாதது ராமாயணமும் கிடையாது, மகாபாரதமும் கிடையாது. அது வடநாட்டவர்களுக்கானது. அவர்கள் எழுதி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புராதான கதை, கட்டுக்கதை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் வேல்யூவே கிடையாது. அதை வேலிடேட்டும் பண்ண முடியாது, எந்த காலத்துலையும் வேலிடேட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய முயற்சி என்பது சரஸ்வதி, துவாரகை இதெல்லாம் தான் அப்படின்னா அப்போ கடவுள் இங்கு வாழ்ந்தார் அப்படின்றத நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்களா? இப்போ அதுக்கான நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் அப்போ இவர்கள் இருவரும் தான் கடவுள்கள் இந்த உலகத்தை படைத்தார்கள்னு இவர்கள் ஒரு நம்பிக்கையை புகுத்த முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. அப்போ சீனாவை படைத்தது யார்? அமெரிக்காவை படைத்தது யார்? ஆப்பிரிக்காவை படைத்தது யார்? ஆஸ்திரேலியாவை படைத்தது யார்? அப்போ இந்த நாடுகள் எல்லாம் யார் படைத்தது? இந்த நாடுகளுக்கெல்லாம் ஏன் இந்த கடவுள்கள் செல்லவில்லை அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அப்படி இல்லை. இது எதுவுமே வந்து உண்மைக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அதை வச்சு தான் தெளிவாக சொல்கிறோம், இது எல்லாம் கட்டுக்கதைகள்னு சொல்கிறது. அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான புராதான கதைகள் உண்டு, அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி உண்டு. நீங்கள் வந்து யூரோப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா, கிரீக்குக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் இலியட் ஒடிசிங்கிற 2 இது கிட்டத்தட்ட மகாபாரதம் ராமாயணத்துக்கு ஒப்பான ஒரு 2 கதைகள் ஹோமருங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அது கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டவை, சாக்ரட்டிஸ் காலத்தில் இருந்திருக்கு. நீங்கள் அதனோட சிமிலாரிட்டி தான் இன்றைக்கி ராமாயண மகாபாரதமாக வந்து நிற்கிது. இது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சர்ச் பண்ணுங்களேன். க்ரீக் காட்ஸில் இருக்கக்கூடிய காட்ஸ் நிறைய இருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயில்களில் காட்டக்கூடிய நிறைய கடவுள்களுடைய தன்மைகள் ஒத்துருக்கும். இந்த கிருஷ்ணர் இருப்பார், ஆமாம், மாஜி கடவுள்கள் அண்ணா சொல்லியிருப்பார். எதையுமே நம்ம புதுசாக சொல்ல தேவையில்ல. அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு போனார் அதெல்லாம் இன்றைக்கி ஆதாரத்தோடு புட்டு வைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ண முடியும், தேடி கண்டுபிடிச்சி தான் லொக்கேஷன் சொல்ல முடியும். அதனால் இது முழுக்க கட்டுக்கதைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் வந்து அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. இது எதுவும் தமிழ்நாட்டில் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், இதுதான் அவருக்கு கடைசியான தேர்தலாக இருக்க போகிறது. அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த லாஸ்ட்டாக நீங்கள் இந்த கீழடிக்கு இந்த எப்போ வந்து இதை கொண்டு போய் நிறுத்தினாரோ அவருடைய எண்ணங்கள் அது பிரதிபலிச்சிருச்சு. அவர் என்ன வேணாலும் கேள்விகள் கேட்கலாம், தலைவரை ஒருமையில் பேசலாம், அவர் என்ன வேணாலும், அது அவருடைய விரக்தியின் வெளிப்பாடுகள் தான் இந்த பேச்சுக்கள் எல்லாமே, அவருடைய இந்த தோரணைகள்லாம். கிட்டத்தட்ட பார்க்கணுன்னா ஒரு காமெடியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. இல்லை தலைவர் தன்மைகள்லாம் வந்து அவரை வச்சு பார்க்குறதுக்கான மனநிலையில் மக்கள் இல்லை. ஆனால் உலக காமெடி ஒன்று பண்ணார் நேற்று விஜயபாஸ்கர். அதாவது அவரை உட்கார வச்சு அந்த பாடின விதம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கட்சியோட தலைவரை நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஹில் ட்ரீட் பண்ணக்கூடாதுங்க.
அந்த பாடல்கள் விதமும் சரி, அந்த தன்மையும் சரி, அவர் உட்கார வச்சதும் சரி, கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, அதை பார்த்தவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ட்ராலில் மேக்ஸிமம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அவர் நடந்துக்கிட்ட அந்த விதம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு தலைவருக்கான பண்புங்கிறது வேறங்க. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற பண்புகள் எல்லாமே வேறு. நீங்கள் அந்த மாதிரியான பண்புகள் எதுவுமே இவருக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இவர் தன்னை தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த தேர்தல் நிரூபித்து காட்டுங்கிறது தான் இறுதி முடிவாக நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பிரதமர் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை வந்து போடுறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. ஏன்னா நாளைக்கு அவர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய பெருமைகளை உலகுக்கு பறைசாற்றுகின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பாரதிய ஜனதா இணைஞ்சு தான் வந்து அவங்க ஒன்றிய அரசில் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அதை கூட நம்மளுடைய அமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்கள் ராஜராஜ சோழன் அவர்களுடைய பெருமைகளை கொண்டாடுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம்னார். உடனே என்னான்ட்டானுங்க, அவர் வர்றதை பெருமைன்னு சொல்லிட்டானுங்க. நானுவேன், டேய் ஒரு அளவே இல்லையாடா நீங்களாம் சொல்கிறதுக்கு. இல்லை, இந்த பெருமைகளை வந்து NCERT புத்தகங்களில் ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்க வந்து நான் தான் சொல்கிறேனே, பொய்களையும் கட்டுக்கதைகளையும் மட்டுமே நம்பிதான் வட மாநிலங்களில் அரசியல் இருக்கிறது. அங்கு அறிவார்ந்த அரசியலுக்கு வேலை இல்லை. அங்கு ஆதிக்க சக்திகளும் சனாதனமும் பெருமளவில் வலுவாக வேரூன்றி இருக்கிறது. வட மாநிலங்களில் இது போன்ற அரசியல் மட்டுமே நடக்கும். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய, முக்கியமாக சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் மூலமாக ஆதி வேராக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அறிவியல் சார்ந்தது. இங்கே நீங்கள் அறிவியல் சார்ந்து சிந்திச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த மக்கள் ஒத்துக்குவாங்க. நம்முடைய சகோதரராக நம் தமிழ்நாட்டினுடைய அங்கமாக இருந்த கேரளமும் அதே மனநிலையில் தான் இருக்கிறது. நீங்கள் தென் கர்நாடகம், தென் ஆந்திரா இந்த மாநிலங்கள், பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய ஒரு பகுதி, ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள், நீங்கள் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள், இவர்கள் யாரும் பாரதிய ஜனதாவை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டார்கள். பூர்வ குடிகளுக்கு இந்த ஏற்பு வரவே வராது. மற்ற இடங்களில் மட்டும்தான் இவருடைய ஆதிக்கம் செல்லுபடியாகும். ஏன்னா கண்டினியூஸாக பார்சிஸாலையும் முகல்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து தொடர்ந்து போர் புரியப்பட்டு இனக்கலப்பு மிகப்பெரிய அளவில் நடந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கென்று குலதெய்வ வழிபாடுகளோ அவர்களுக்கென்று தனித்தன்மையோ இல்லாமல் போனதால் அவர்களுக்கான ஒரு கடவுளை உருவாக்குகின்ற வேளையில் ராமரை உருவாக்கி வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான். யாருக்கு சொந்த அடையாளம் இல்லையோ அந்த மண்ணினுடைய பூர்வ, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும். தாத்தா பாட்டன் முப்பாட்டெல்லாம் நீங்கள் அண்ணா எங்கள் தாத்தா இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. 2 இடத்துக்கு 3 இடத்துக்கு தான் நாங்கள் போவோம். ஒன்று பழனி கோயிலுக்கு கூப்பிட்டு போவார், எங்களை வண்டி கட்டி கூட்டிகிட்டு போவாங்க. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் எல்லாம் லாரியில் ஏறிக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருக்கோம். அதை விட்டால் வந்து ஐயனார் கோயிலுக்கு போயிருக்கோம். அங்கே எங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற ஐயனார் கோயில். நீங்கள் வந்து அது ஆசீவக வழிபாட்டினுடைய நீட்சி தான், தொடர்ச்சி. அதை விட்டால் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருக்கோம். இதை தவிர எனக்கு வேறு எந்த கோயிலும் தெரியாது. எனக்கு சாய்பாபா தெரியாது. எனக்கு அதுக்கு பிற்பாடி வந்த நிறைய கடவுள்களை வந்து தெரியவே தெரியாது. எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருந்தப்ப 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் சாய்பாபா யாருக்குமே தெரியாது. சாய்பாபாவே பாய்ங்கிறது யார் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் இன்னைக்கு இந்து கடவுளாக வந்து சொல்கிறாங்க. அவர் ஒரு இஸ்லாமியர். அப்போ இவர்கள் எதெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன், இப்போ பார்த்தீங்களா எங்கே வருதுன்ட்டு, அவரை கபலீகரம் செய்து கொண்டது இந்த இந்துக்கள் என்கின்ற வகைராக்கள். இந்துக்கள்னு சொல்கிறவங்க யார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை ஏற்கிறார்களோ அதன்படி நடக்க விரும்புகிறார்களோ அவர்கள் இந்துக்கள்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வச்சலாம். தமிழர்கள் அதுக்குள்ளே வருவார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் அது இல்லை. பிரிட்டிஷ் கிளாஸிஃபிகேஷன் படி நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதர் தேன் முஸ்லிம்ஸ், அதர் தேன் கிறிஸ்டியன்ஸ், மீதி எல்லாத்தையும் வந்து ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஹிந்துஸ்னு கிளாஸிஃபை பண்ணால் தான் அவன் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வந்து மற்ற விதமான எந்த கடவுள் வழிபாடுகளையும் வைத்திருந்தாலும் அவர்களை ஹிந்துஸ்னு ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே அவன் நகர்த்தலாம், ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. இவ்வளவு தான் இந்த பிரிவு இருந்திருக்கே ஒழிய நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் இந்துக்கள்னு எங்கேயும் சொல்லப்படலை. நம்மளுடைய எந்த ரூபத்திலையும் கடவுள் வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த வகை வகையான கடவுள்களை இப்போ நம்மளுடைய புறநானூறிலோ இல்லை அகநானூறிலோ இல்லை வந்து திருக்குறளிலோ அல்லது இருக்கக்கூடிய நம்ம இன்னும் இன்ஃபேக்ட் ஒரு படி சொல்லணும்னு சொல்லி நமக்கு 2 வகையான வழிபாடுகள் மட்டும்தான் இருந்தால், ஒன்று கொற்றவை இருந்திருக்கும், ஒன்று சேயோன் இருந்திருக்கும். இது ரெண்டுமே கொற்றவைங்களுடைய தாயினுடைய அடையாளமாக இருந்தது நமக்கு. சேயோன் என்பது வீர திருமகனை சேயோன் என்று வழங்குகின்ற வழக்கம். அதுதான் பின்னால் முருகனாக மாறியது. இதை தவிர நமக்கு வழிபாட்டுக்கு வேறு அடையாளங்கள் இல்லவே இல்லை. வீரமாக இருக்கிறதா நமக்குடைய தன்மை, தாயை வணங்குறது தான் நமக்கு வழக்கம். ஏன்னா தாய் மட்டும்தான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு குழந்தையை உருவாக்கி தர முடியும்,
ஒரு உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னால், உயிரை பக்குவமாக 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்க முடியும் என்று சொன்னால் ஒரு தாயால் முடியுங்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு முன்னுரிமை நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி உண்டு. அன்றைக்கே நம்ம குடும்பத்திலலாம் ஆத்தா அப்பத்தா இவங்க தான் டான்ஸு, அவங்க சொல்கிறத மீறலாம் வீட்டில் செஞ்சிட முடியாது, சும்மாலாம் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலை தான் நம்மளுடைய சமூகம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியறதுக்கு வழியே கிடையாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய இனக்காவலராக இன்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, எந்நாளும் நமக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அவர் கொள்கை வாரிசாக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயங்களில் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடியவர். அதனால தான் சனாதனத்தை எடுத்து அவரால் போல்டாக வந்து சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டாண்டில் நின்னார், கடைசி வரைக்கும் நின்னார், இன்னமும் நிற்கிறாரு. இதெல்லாம் யாருக்குன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நாங்கள் இதுக்கு பின்னாடி நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால், அந்த தைரியமும் அந்த தெம்பும் அந்த திராணி அவங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம், ரசிக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து அங்கே அணிவகுத்து நிற்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு தமிழர்களும் நினைக்கக்கூடிய, அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம தலைவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய மண் மொழி மானம் காத்திட வேண்டும் என்று சொன்னால் நம்மலாம் ஒருங்கிணைய வேண்டும்னு சொல்லி தலைவர் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க இன்றைக்கி. இது எல்லாம் இதனுடைய பிரதிபலிப்பு. நீங்கள் சாதாரண 2 கோடி பேர்கிட்ட நீங்கள் வாங்கிட முடியுமா நான் கேட்குறேன். நான் மிகப்பெரிய எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி கொண்டார். தமிழ் இனத்திற்கு எதிரான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஃபைனல் இந்த கடைசியாக முடியும் போது ஒரு சிலதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோல் தான் இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் வந்து இப்போ இந்த கீழடிக்கு பிராமணர்களை நிறுத்தி, பூணூல் போட்டவர்களை நிறுத்தி, வாருங்கள் எங்களை வாழ்த்துங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க அடையாளமாக காட்டி கொண்டது எல்லாமே இது எடுபடாது. இது இறுதி தேர்தல் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு. அதன் பிறகு யாராவது வாய்ப்பு இருந்தால் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கான முயற்சி செய்யட்டும். இல்லை என்று சொன்னால் சின்னாபின்னமாக சிதறி விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பாரதிய ஜனதா அதை கைப்பற்றி கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, ஆதாரப்பூர்வமாக பல்வேறு செய்திகள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.